இலங்கை அரசு இப்பொழுது ஒரு சர்வதேச போரில் இறங்கியுள்ளது. ஆனால் இது ஆயுதம் கொண்டு செய்யப்படும் போரல்ல. 200 ஆண்டுகால காலனித்துவ சுரண்டலுக்கு எதிராக வட்டி கேட்டு நடத்தும் நீதிக்கான போரென்று இலங்கை அரசு கூறுகின்றது. ஆபிரிக்க நாடுகள் நட்டஈடு கேட்பது போல பிரித்தானியாவிடம் பில்லியன் கணக்கில் பணம் கேட்கின்றது இலங்கை. ஆனால் ஒரு பக்கம் சர்வதேசத்திடம் நீதி கேட்கும் அதே கை, மறுபக்கம் உள்நாட்டில் பாதிக்கப்பட்ட சொந்த குடிமக்களின் வாயை மூடி வைத்திருப்பது ஏன்? இந்த இரட்டை நிலைப்பாட்டின் பின்னால் இருக்கும் மர்மம்தான் என்ன? பிப்ரவரி 2026 இலங்கை நாடாளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அதிரடி முடிவு சர்வதேச அரங்கில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. பிரித்தானியா, நெதர்லாந்து மற்றும் போர்ச்சுகல் ஆகிய நாடுகளிடமிருந்து காலனித்துவ கால இழப்புகளுக்காக நட்டஈடு கோரப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார். இது ஒரு இறையாண்மை மிக்க தேசத்தின் நியாயமான கோரிக்கை என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. ஆனால் இந்த கோரிக்கையை முன்வைக்கும் அரசுக்கு இதனை கேட்கும் தார்மீக பொறுப்பு இருக்கின்றதா என்பதே இன்றைய கேள்வி. 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக மிக மூர்க்கத்தனமாக சிங்கள அரசுகளால் முன்னெடுக்கப்பட்ட உள்நாட்டுப் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு இவ்வாறான நட்டஈட்டினை சிங்கள அரசு வழங்கியதா என்ற கேள்வி எழுவது தவிர்க்க முடியாதது. போர்த்துகேயர் காலத்தில் பூர்வீக ஆன்மீக அடையாளங்கள் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகி புனிதமான கோவில்கள் இடிக்கப்பட்டதுடன் அங்கிருந்த விலைமதிப்பெற்ற செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கலாசார ரீதியான பேரழிவு ஏற்படுத்தப்பட்டதும் உண்மைதான். அவர்களை தொடர்ந்து வந்த ஒல்லாந்தர்கள் கருவா மற்றும் மிளகு போன்ற வாசனை திரவியங்களின் வர்த்தகத்தை முழுமையாக தங்களின் ஏகபோக உரிமையாக்கி கொண்டதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் என்பதும் உண்மைதான். இறுதியாக வந்த பிரித்தானியர்கள் நாட்டின் புவியியல் நிலப்பரப்பையே மாற்றியமைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் என்பதும், குறிப்பாக தரிசு நில சட்டம் மூலம் பூர்வீக மக்களுக்கு சொந்தமான நிலங்களை பறிமுதல் செய்து அவற்றை லாபமீட்டும் பாரிய தேயிலை தோட்டங்களாக மாற்றி அமைத்ததோடு நாட்டின் இயற்கை வளங்களையும் வாழ்வாதார கட்டமைப்பையும் தலைகீழாக மாற்றினார் என்பதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இத்தகைய வரலாற்று துரோகங்களுக்கு நீதி கோரும் வகையில் தற்போதைய இலங்கை அரசாங்கம் காலனித்துவ ஆட்சியாளர்களிடம் முறையான இழப்பீடுகளை கோரத் தொடங்கியுள்ளது. இதனை விட 1818 இடம்பெற்ற ஊவா வெல்லச கிளர்ச்சியை பிரித்தானியர்கள் ஒடுக்கிய விதம் மனித பேரவலம் என்று இலங்கை அரசு வர்ணிக்கின்றது. மேலும் இலங்கைக்கு சொந்தமான மருத்துவம் மற்றும் வரலாற்று அறிவுகள் உள்ளடங்கிய அரிய ஓலைச்சுவடிகள் இலங்கையிலிருந்து கடத்தப்பட்டு இன்றும் பிரித்தானியாவின் நூல் நிலையங்களில் முடங்கியுள்ளன என்ற குற்றச்சாட்டு இலங்கை அரசால் முன்வைக்கப்படுகின்றது. இவற்றுக்கான விலைகளை இன்று அந்த நாடுகள் கொடுத்தே ஆக வேண்டும் என்பது இலங்கை அரசின் நிலைப்பாடு. இலங்கை அரசு சர்வதேச அரங்கில் காலனித்துவத்தால் பாதிக்கப்பட்ட நாடு என்ற போர்வையில் நட்டஈடு கோருகின்றது. ஆனால் அதே அரசு தனது சொந்த குடிமக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அங்கீகாரத்தை வழங்க மறுப்பதுதான் இங்குள்ள கசப்பான உண்மை. பிரித்தானியர்களின் ஆட்சியில் நமது ஓலைச்சுவடிகள் திருடப்பட்டன என்று வாதிடும் அரசு யாழ் பொது நூலகத்தில் அரிய நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகள் அரச ஆதரவுடன் காடையர்களால் எரிக்கப்பட்டன. திருடப்பட்டதை பேசுபவர்கள் ஒரு இனத்தின் அடையாளத்தையே சாம்பலாக்கிய அறிவு படுகொலைக்கு இன்று வரை உள்நாட்டில் ஒரு நீதி விசாரணை கூட நடத்த துணியவில்லை. பிரித்தானியர்கள் தேயிலை மூலம் லாபமூட்டியதை பொருளாதார சுரண்டல் என்று கூறும் அரசு 1990 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரை தமிழர்கள் வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திணிக்கப்பட்ட பொருளாதார தடையை என்னவென்று சொல்வது? மருந்து, எரிபொருள் மற்றும் அடிப்படை உணவுகள் கூட தடை செய்யப்பட்டன. சொந்த நாட்டு மக்களின் மீதே அரசு திணித்த இந்த தடையால் ஒரு தலைமுறையின் வளர்ச்சியே முடக்கப்பட்டது. லண்டனிடம் நட்டஈடு கேட்கும் அரசு அதே பொருளாதார தடையால் சிதைந்து போன வடக்கின் விவசாயம் மற்றும் கடற்தொழில் வாழ்வாதாரத்திற்கு என்ன நட்டஈடு தரப்போகின்றது? 1840 பிரித்தானியர்கள் கொண்டு வந்த தரிசு நில சட்டத்தின் மூலம் மக்களின் பூர்வீக நிலங்கள் பறிக்கப்பட்டதை அரசு கடுமையாக எதிர்க்கின்றது. ஆனால் இன்றும் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் அதிஉயர் பாதுகாப்பு வலயங்கள் என்ற பெயரில் இராணுவத்தின் வசமே உள்ளன.
200 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலப்பரப்புக்காக பிரித்தானியாவை எதிர்க்கும் அரசு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட நிலங்களை இன்னும் உரியவர்களிடம் ஒப்படைக்க மறப்பது ஏன்? 1818இல் ஊவா வெல்லசவில் கொல்லப்பட்ட கிளர்ச்சியாளர்கள் இன்று தேசிய வீரர்களாக பிரகடனப்படுத்தப்பட்டு அவர்களுக்காக பிரித்தானியா மன்னிப்பு கேட்க வேண்டுமென அரசு வலியுறுத்துகின்றது. ஆனால் 2009இல் முள்ளிவாய்க்கால் இறுதிப்போரில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களின் மரணத்தை அரசு இன்றும் ஒரு புள்ளி விவரமாக கூட அங்கீகரிக்கவில்லை. ஒரு பிரிவினரின் மரணம் தியாகம், மற்றொரு பிரிவினரின் மரணம் அங்கீகரிக்கப்படாத இழப்பு என்பது எத்தகைய நீதி? காலனித்துவ கால இழப்புகளை ஆவணங்கள் மூலமாக அரசு கணக்கிடுகின்றது. ஆனால் உள்நாட்டுப் போரில் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் நிலையை அறிய அவர்களின் தாய்மார்கள் வீதியோரம் அமர்ந்து 2500 நாட்களுக்கு மேலாக போராடுகின்றார்கள். சர்வதேசத்திடம் பணம் கேட்கும் வேகத்தில் இந்த போராட்டங்களுக்கு ஒரு உண்மை கண்டறியும் பதிலை வழங்க அரசுக்கு ஏன் மனமில்லை? ஒரு நாடு சர்வதேச அரங்கில் நீதிக்காக குரல் கொடுக்கும் போது அதன் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். தனது சொந்த குடிமக்களின் கண்ணீரை துடைக்க தயங்கும் ஒரு அரசிற்கு காலனித்துவ அநீதிக்காக குரல் எழுப்ப எந்த தார்மீக உரிமையும் இல்லை. உண்மையான நட்டஈடு என்பது பிரித்தானியா தரும் பணத்தில் இல்லை. இலங்கை அரசு தனது சொந்த மக்களுக்கு வழங்கும் நீதியில்தான் தங்கியிருக்கின்றது. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.